இனிமே நீங்க இங்க இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளால என்னை எதுவும் பண்ண முடியாது. நீ என்ன பண்ணுவியோ அது எனக்கு தெரியாது. அவளை ஒரேடியா முடிச்சிரு. நான் பாத்துக்கிறேம்மா. நீங்களும் சேஃபா இருங்கம்மா. நான் மார்னிங் கால் பண்றேன். ருத்ரா, இதுக்கப்புறம் என்னை எப்படி நீ பிளாக்மெயில் பண்றன்னு நானும் பார்க்கறேன். அப்படி என்னதாங்க நடந்துச்சு? எனக்கு இப்போ வரைக்கும் எல்லாம் மர்மமாவே இருக்கு. உங்க மேல எந்த தப்பு இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஆனா என்ன நடந்துச்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க ப்ளீஸ். இந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் அந்த விக்ரம் தான் கதிர். நான் ஒன்னு சொல்றேன், அதை நீ செஞ்சிட்டன்னா கதிரை விட்டுற. என்ன பண்ணணும்? கல்யாணம் எனக்கும் உனக்கும் இல்ல, உனக்கும் கதிருக்கும்.